காந்திமதி, 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 லீலா? வா வா. ஐயோ, நான் கடைக்கு போலான்னு போயிட்டு திரும்பி வரேன். ரோட்ல அந்த பரம குடிச்சிட்டு ஓவரா கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். பார்க்கவே பயமா இருந்துச்சு. இத்தனை நாளா நல்லவ மாதிரி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்பவாவது புரியுதா? இப்ப எதுக்கு இல்ல அதை பத்தி இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. மனசு கேட்காம வந்து சொன்னேன். வேணா லீலா, நீ அந்த கொலகார பாவிய பத்தி எதுவும் பேசாத. அவன் குடிச்சிட்டு ஆடட்டும், இல்ல ஏதாவது ஒரு வண்டி மோதி சாகட்டும். அவனை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இனிமே இளமதிக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதா? நான் ஒண்ணு நினைச்சு சொன்னா இவங்க ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எப்படியோ போய் தொலைங்க. பரமநந்தனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? எடுக்கல. ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதே அவனை கெட்டவனா மாத்துறது ரொம்ப ஈஸி போல இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பரமநந்தனை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல மனுஷனா மாத்துன. ஆனா அந்த கலா திட்டம் போட்டு பரமநந்தனை குட்டிச்சவரை மாத்தி வச்சிருக்காங்க. இளமதி, நீ யாருக்காகவும் காத்திருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. நேரடியா போய் பரமநந்தனை பார்த்து பேசு. நிச்சயமா அவர் உன்னை புரிஞ்சு பாருடி. எங்க அம்மா சொல்றத வச்சு பார்க்கும்போது பரமநந்தனை வீட்டுக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்ல. நீ சீக்கிரம் போடி. சரி நர்மதா, அப்பா அம்மா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளி. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏன் பரமா இப்படி வெறுப்பு காட்டுற? ஏய், நீ எதுக்கு வந்து என்ன பிடிச்ச? நான் கீழே கூட விழுந்திருப்பேன். நீ என்ன பிடிச்சதுனால தான் உடம்பெல்லாம் கூசுது. ஏய், எதுக்கு இங்க வந்த? பரமா, எதுக்கு பரமா மறுபடியும் குடிக்கிற? எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அந்த குடியை விட்ட. அது உன் உடம்ப கெடுத்துரும் பரமா. தயவு செஞ்சு குடிக்காத பரமா. ஏய், எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நான் இப்படி குடிச்சதுக்கு காரணமும் நீதான். ஆனா நீ ஏன் வந்து என்ன குடிக்காதுன்னு சொல்றல்ல, அதான் வேடிக்கை. இனிமே எந்த ஒட்டும் இல்ல, எந்த உறவும் கிடையாது. இரு பரமா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. என்ன? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ பரமா. மண்டபத்துல நான் உன்னை பார்த்து அப்படி பேசினது வாஸ்தவம் தான். அது உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு என்னால உணர முடியுது. ஆனா அப்படி நான் பேசினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், எப்படியாச்சும் கொலைப்பழியில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். நல்ல காமெடி. எதை சொன்னாலும் இந்த பரம நம்பிடுவான்னு என்ன வேணாலும் பேசுற. சத்தியம் பண்ற பரமா. நடிப்பு தான் உனக்கு கை வந்த கலையாச்சு. என்ன பிடிச்ச மாதிரி நடிச்சு தானே எல்லாத்தையும் ஏமாத்துன. அப்படி இல்ல பரமா, நான் உன்கிட்ட பேசினது பழகுனது எல்லாமே நிஜம். அதனாலதான் என் மனசுக்குள்ள இருந்த அசோக்கியம் தாண்டி
உன் மேல காதல் வந்தப்ப அத நான் உன்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டேன். வெக்கத்தை விட்டு என் காதல உன்கிட்ட சொன்னேன். அது அத்தனைக்கும் காரணம் நீ என்கிட்ட நடந்துகிட்ட அந்த ஒழுக்கம் தான். நீ ரொம்ப நல்லவன் பரமா, எனக்கு தெரியும் பரமா. அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் கொலைக்காரன்னு நினைப்பேனா? நான் அப்படி சொல்வேனா? என்னென்னமோ பேசி என் மனசை குழப்பலான்னு பாக்குறேன், அப்படித்தானே? போயிடு, மரியாதை எங்கேயாவது போயிடு. என்ன இது பரமா? என்ன 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 பரமா? எதிர்பார்க்காத நேரத்துல நான் கோர்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். அதனால திரும்பி நீ என்னை தேடி வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? மரியாதை அங்கேருந்து கிளம்பு. என்ன பொறுத்த வரைக்கும் சண்டை கோழி தப்பு 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 தப்பு. எனக்கு அப்படிலாம் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இளமதின்னு ஒருத்தி என் வாழ்க்கையில வந்ததையே நான் சுத்தமா மறந்துட்டேன். குழி தோண்டி புதைச்சிட்டேன். அவ செத்துட்டான். என்ன பரமா இப்படி எல்லாம் பேசுற? காதலுங்கிறது நம்பிக்கையில வர்றதுதான். ஆனா நீ என்ன பண்ண? பிரச்சனைன்னு வரும்போது நட்ட நடு ஆத்துல கை கழுவி விட்டல. மாதிரி ஒரு நம்பிக்கையை எப்படி 10 பேர் முன்னாடி சாகடிச்சு எனக்கு கொலைகாரன்னு பட்டம் கட்டினியோ, அப்பவே இந்த பரம செத்துட்டாண்டி. இல்ல பரமா, இப்ப வெறும் வெறும் உடம்புதான் நடப்போடமா. ஆம்பளைங்களோட வேதனை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரிய போகுது. சரியான சுயநலவாதி. சுயநலவாதி. காதலை பத்தி நீ எனக்கு பாடம் நடத்துறியா? உனக்குலாம் அதை பத்தி பேச தகுதியா இல்ல. தயவு செஞ்சு இங்க எது போயிடு. சொன்னா கேளு. இன்னும் முன்னாடி நிக்காத, போயிடு. மொத்தமா என்ன வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தல. இப்ப என்னடா ரொம்ப நல்ல மாதிரி நியாயம் பேசிட்டு இருக்க? ஐயோ, அது ஏன் கையெழுத்தே இல்ல பரமா. சத்தியமா நான் கையெழுத்து போடல. வா, வாய துறந்தாலே பொய் 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 பொய். ஐயோ, இப்படியே உன் வாய் கூசாம பொய் பேசுற. ஏய், நான் ஜெயில தானே இருந்தேன். ஒரு தடவையாவது உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? வந்தியா? வந்தே பரமா. ஆனா நீ நான் என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்ன. நல்லா அப்படியே சரமரம் போய் சொல்ற பரமா. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்தது நிஜம். அதே மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போடவே இல்லை பரமா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் அம்மாவே என் கையெழுத்து போட்டுட்டு வந்து உன்கிட்ட காமிச்சு நான் போட்ட மாதிரி சொல்லி உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஜெயிலுக்கு உன்னை பார்க்க வந்தப்ப பார்க்க விடாம தடுத்தது கூட உங்க அம்மா தான் பரமா. வாய மூடுறியா? அம்மாவை பத்தி தப்பா பேசுறத இதோட நிறுத்திக்க. அதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்னைக்கு நான் தூக்குல இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க அம்மா தான். சென்னைக்கு போய் போராடி அந்த திருடனை கண்டுபிடிச்சு அவனை பார்த்து பேசி அவன் காலில் விழுந்து என்ன வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பரமா, சத்தியமா சொல்றேன், நான் தான் பரமா சென்னைக்கு போனேன். அந்த பழனியை தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்க காந்தி குமார் நண்ட இவங்கெல்லாம் தான் எனக்கு அந்த பழனி அண்ணனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலமா தான் நான் அந்த பழனி அண்ணனை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம பழனி அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னாரு. அங்க குமார் அண்ணன் தான் அவருக்கு காசு கொடுத்து அவரை சம்மதிக்க வச்சாரு.